வெல்கம் பேக் டு மை ஃபுட் பை ஃபேம் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சிக்கன் மந்தி பிரியாணி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான மசாலா 2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 5 நம்பர் பட்டை, 10 போல ஏலக்காய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கிராம்பு, 4 போல நட்சத்திர சோம்பு, 3 பிரியாணி இலை, சின்ன பீஸ் ஜாதிக்காய். இப்போ இந்த எல்லா ஸ்பைசஸையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மிதமான தீயில வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. மிதமான தீயில நல்லா வறுத்தெடுக்கும் போது தான் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த மசாலாலாம் ஆறுனக்கப்புறம் மிக்சர் ஜாரில் மாற்றி நல்லா பவுடரை அரைச்சி வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் இந்த ஷேப்பில் இருக்கிற சிக்கனை நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. நான் இந்த சிக்கன் தான் எடுத்திருக்கேன். இதில் சின்ன சின்னதாக கீரல் போட்டு வச்சுக்கலாம். ஸோ கீரல்லாம் போட்டால் தான் மசாலாவில் உள்ளே நல்லா தடவும் போது உள்ளே நல்லா ஊறி இருக்கும். இப்போது அரை லெமன் போல் புழிஞ்சிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா உள்ளே சொதற அளவுக்கு நல்லா கையை வச்சு கலந்து எடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா உள்ளெல்லாம் கொஞ்சம் உப்பு ஊறி கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் மசாலா தடவிட்டே இருக்கும்போது என் பையன் என்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தான். அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தான். உடனே அவனும் கொடுங்க நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ற ஷூ? நான் வாட்டர் ஊத்துறேன். அது வாட்டர் இல்லடா, லெமன்ரா. லெமன் ஊத்துறேன். நான் இந்த ஸ்பைசஸை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆறுனக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மசாலா வச்சு தான் நம்ம பிரியாணியும் பண்ண போகிறோம். சிக்கனுக்கும் மசாலா போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். சிக்கனுக்கு தேவையான மசாலா பார்த்துடலாமா? 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, நம்ம அரைச்ச மந்தி மசாலேருந்து 1 ஸ்பூன், அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக திக்காக பேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நான் சிக்கனில் ஆல்ரெடி நல்லா கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சிக்கனுக்குள்ளே மசாலா சொதற மாதிரி உள்ளே நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. மசாலாவில் இந்த ஊறுற சிக்கன் குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் ஊறுனாதான் நல்ல மணமாக இருக்கும். அப்புறம் உள்ளே நல்லா சிக்கனுக்குள்ளே மசாலா இறங்கியிருக்கும். இப்போது இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் கழித்து இதை ஃப்ரை பண்ணலாம். வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ண போகிறோம். நான் பெருசாக பிரியாணி, அதுவும் இந்த மாதிரி மந்தி பிரியாணிலாம் நான் வீட்டில் செஞ்சதே இல்லைங்க. ஒரு டைம் செஞ்சேன், ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் இந்த டைம் செஞ்சது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரெசிபி ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நான் வெங்காயம் கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கே இட்லி குண்டால தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. 2 மணி நேரம் கழித்து நான் இந்த சிக்கனை இப்போது வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். 10லிருந்து 15 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மந்தி பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் 6 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் சீரகம், 6 போல் ஏலக்காய், 1 பெரிய துண்டு பட்டை, 6லேருந்து 7 கிராம்பு, 1/4 ஸ்பூன் போல் மிளகு, அப்புறம் ஒரே ஒரு பிரியாணி இலை. அவ்வளோதான். ஒரே ஒரு பச்சை மிளகா கீராமல் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலாவில் மிளகுலாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால ஒரு பச்சை மிளகா போதும். நான் இன்னைக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, நான் ஏன்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். நல்லா வெங்காயம் நல்லா அந்த மாதிரி பிங்க் ஸ்டேஜில் வரும்போது நம்ம 1 ஸ்பூன் போல் நல்லா பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி வெங்காயத்தை ரொம்ப நேரம்லாம் வதக்க வேணாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன உடனே 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் போல் நம்ம அரைச்சி வச்ச மந்தி மசாலா, 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள். அவ்வளோதான். மசாலா கொட்டின உடனே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா மசாலா கரிஞ்சிடக்கூடாது. மேற்கொண்டு உங்களுக்கு அப்படி ஆச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 4 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி. அரிசி ஊற வச்சிங்கன்னா 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம சிக்கனை பார்த்துடலாம். சிக்கன் நல்லா குக் ஆயிருச்சு. இந்த எலும்புலேருந்து கறியே பிஞ்சு தனியாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா 2 சைடும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் சிக்கனை தோலோடு எடுத்து கூட இந்த மாதிரி மசாலா தடவி வேக வச்சு கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்கன்னு. நம்ம இதுக்கு சிக்கன் ஸ்டாக் போட போகிறோம். நான் 4 கிளாஸ் அரிசி தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் ஒரு பீஸ்லேயே பாதி பீஸ் தான் நான் போட்டிருக்கேன். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது அரிசியும் சேர்த்துக்கலாம். அரிசி போட்டோன்னே அது கொஞ்சம் நல்லா இப்போ வேகட்டும். இந்த டைம்லேயே நம்ம சிக்கனும் நல்லா ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. அரிசியும் தண்ணியும் சமமாக வரும்போது நான் இப்போ அரை லெமன் அதுக்கு சேர்த்துருக்கேன். இதுக்கு காஞ்ச லெமன் சேர்ப்பாங்க, ஆனால் என்கிட்ட காஞ்ச லெமன் இல்லை. அதனால் அரை லெமன் நல்லா சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட காஞ்ச லெமன் இருந்துச்சுன்னா அதை தண்ணி கொதிக்கும் போதே அது கூட சேர்த்துக்கோங்க. இன்னமும் நல்லா வாசனையாக இருக்கும். பிரியாணிக்கு போடுற மாதிரி கொத்தமல்லியும் புதினாவும் நம்ம எண்ணெயில் சேர்க்காம நல்லா தம் போடும்போது அது மேலே சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி போல் கொத்தமல்லியும் புதினாவும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அதை ரெஸ்ட் விட்டுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ரைஸ் நல்லா வெந்திருக்கும். நல்லா குச்சி குச்சா தெரியுதுங்களா? அப்படி வந்துச்சுன்னா கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனை அதை மேலே வச்சுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் தம் போட போகிறோம்.
என்கிட்ட இன்றைக்கி வந்து கறி துண்டு இல்லை, அதனால் நான் இன்றைக்கி வெறும்னே தான் ரைஸில் போட்டு ஒரு 10 நிமிஷம் தம் விட போகிறேன். உங்ககிட்ட சார்கோல் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் நல்லா பற்ற வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் போல், அரை ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு உள்ளே மூடி போட்டு வச்சுருங்க. அப்படி பண்ணிங்கன்னா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட இல்லையா, அதனால் நான் பண்ணலை. சிக்கனை எந்த ஷேப்பில் வைக்கிறதுனே ஒரு கன்ஃபியூசிங்லேயே இருந்தேன். ஆனால் ஒரு வழியாக நான் வச்சுட்டேன். இப்போது மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் போல் இதை தம் வச்சுக்கலாம். அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம பிரியாணிக்குன்னு வச்சுருப்போம் இல்லையா ஒரு தவா, அதை வச்சுட்டு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட சார்கோல் இருந்துச்சுன்னா இந்த 10 நிமிஷம் தம் வைக்கிறோம் இல்லையா, அப்போ வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா, சிக்கனில் அந்த ஸ்மெல் வரத்துக்காக ஸ்டீலில் தந்தூரி சுடுறதுக்குனே ஒரு பாத்திரம் இருக்கும் இல்லையா, அதை அடுப்பில் வச்சு ஹை ஃப்ளேமில் 2 சைடும் சிக்கனை நல்லா வாட்டி எடுத்துக்கிட்டேன் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக. நீங்களும் சார்கோல் இல்லைன்னா இந்த ட்ரிக்கை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். மந்தி பிரியாணிக்குனே ஒரு தனியாக ஒரு சட்னி தருவாங்க, அதை நம்ம பறைச்சி எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி, ஒரு பல்லு பூண்டு, கொஞ்சம் போல் புதினா, கொஞ்சம் போல் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் போல் சீரகம், அரை லெமன் புளிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணால் அடடா பயங்கர வாசனையோட சிக்கன் மந்தி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வேலை சாப்பிட்றது தாங்க. என்னடா இவ 2 சிக்கன் கால் தானே செஞ்சா, ஒன்றே ஒன்று தான் இருக்குன்னு பார்க்காதீங்க. ஒருத்தருக்கு பசி எடுத்துருச்சு, ஸோ அதனால் அவங்களுக்கு தனியாக போட்டு கொடுத்துட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லியாச்சு. சிக்கனை இப்படி திறந்தாலே போதும், அது பாட்டு பூவாட்டு ஓப்பன் ஆகுது. ரொம்ப அழகாக நல்லா மெத்துன்னு குக் ஆகிருந்துச்சு. நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்று தெரிஞ்சிருக்கும், நான் இது 2த்துக்குமே கலர் பொடியே யூஸ் பண்ணலை. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா கலர் பார்க்கவே. எப்போவுமே பிரியாணி தானங்க சாப்பிட்டுட்ருக்கோம். ஒரு வாட்டி இந்த மந்தி பிரியாணி அதுவும் நம்ம வீட்டிலே செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்படி கமன்னு செஞ்ச பிரியாணியை நான் சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லட்டுமா? இப்போது செஞ்சு வச்ச அந்த தக்காளி சட்னியை கொஞ்சம் ஊற்றி, சிக்கனை கொஞ்சம் பிச்சு அந்த ரைஸில் வச்சு ஒரு வாய் சாப்பிட்டோன்னா எப்படி இருக்கும் தெரியுமாங்க? அடடா பங்கமாக இருக்கும்ப்பா. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் அனுப்பிச்சு செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா பை.